வணக்கம். அதிரடியின் இன்றைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். வடக்கு கிழக்கை நெருங்கும் தாளமுக்கம் ஏற்பட போகும் பாதிப்பு தொடர்பில் துல்லியமாக கணிக்கப்பட்ட விடயங்கள். தற்போதைய நிலவரம் குறித்து வெளியான திடுக்கிடும் தகவல். அச்சத்தில் உறைந்து போயுள்ள தமிழர் தாயகங்கள். இசாரா செவ்வந்தியின் கைது தொடர்பில் எழுந்துள்ள சர்ச்சை. கைது செய்தது செவ்வந்தி இல்லையா? அதிர்ச்சி அடைந்த போலீசார். வித்தியாசமான முறையில் மேற்கொள்ளப்படும் விசாரணை. நாட்டில் அடுத்தடுத்து சுற்றி வளைக்கப்பட்ட மசாஜ் நிலையங்கள். இளம் பெண்கள் செய்த மோசமான செயல். விசாரணையில் வெளியான திடுக்கிடும் தகவல். நேற்றிரவு மேற்கொள்ளப்பட்ட துப்பாக்கிச் சூடு. மர்மமாக வந்த துப்பாக்கிதாரிகள். பல்வேறு திசைகளில் பாயும் விசாரணை. நடந்தது என்ன? நேருக்கு நேர் மோதிய 3 வாகனங்கள். பயணித்தவர்கள் அனைவரும் வைத்தியசாலையில் அனுமதி. நேற்று இடம்பெற்ற கோர விபத்து. தமிழ்நாட்டு இளைஞர்கள் விடுதலை போராட்டத்தில் தமிழக அரசியல்வாதிகளை வெளுத்து வாங்கிய அர்ச்சுனா. வெளியிடப்பட்ட மேலும் பல கருத்துக்கள். முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தாவிற்கு தீவிர விசாரணையின் பின் நீதிமன்றம் விடுத்த அதிரடி உத்தரவு. திடீரென யாழ்ப்பாணத்திற்கு வரப்போகும் ஜனாதிபதி அனுர. நேற்று நாட்டு மக்களுக்கு வழங்கப்பட்ட மகிழ்ச்சி செய்திகள். வீடுகள் இல்லாதவர்களுக்கும் வழங்கப்பட்ட உறுதிமொழி. திடீரென அனுரவின் பக்கம் சாயும் நாமல். நான் அதனை ஆதரிக்கிறேன். அடுத்தடுத்து வெளியிடப்பட்ட முக்கிய விடயங்கள். தொடர்வன விரிவான செய்திகள். விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னர் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள எமது அதிரடி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். வங்காள விரிகுடாவில் மட்டக்களப்பிற்கு கிழக்காக உருவாகியுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் யாழ்ப்பாணத்தை அண்மைக்கும் சாத்தியம் இருப்பதாக யாழ்ப்பாண பல்கலைக்கழக புவியியல் துறை பேராசிரியர் நாகமுத்து பிரதீபராஜா தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள தகவலின்படி இந்த காற்றழுத்த மண்டலம் கிழக்கு மாகாண கரையோரத்தை ஒட்டி வடக்கு மற்றும் வடமேற்கு திசைகளில் மெதுவாக நகர்ந்து வருகிறது. யாழ்ப்பாணத்திற்கு அருகில் சென்றடைந்த போது அது வலுவிழந்து சாதாரண தாழ்வு நிலையாகவே கரையை கடக்கும் வாய்ப்புள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதன் காரணமாக மலையக பகுதிகளில் உள்ள மக்கள் அச்சமடைய தேவையில்லை என தெரிவித்துள்ள அவர், மத்திய மற்றும் ஊவா மாகாணங்களில் சில பகுதிகளில் எதிர்வரும் 11ஆம் தேதி வரை கனமழை பெய்யக்கூடும் என்றும் எச்சரித்துள்ளார். இதற்கிடையில் நேற்று வங்காள விரிகுடாவில் நிலை கொண்டிருந்த இந்த ஆழ்ந்த காற்றழுத்த மண்டலம் தற்போது மட்டக்களப்பிற்கு கிழக்கே சுமார் 116 கிலோமீட்டர் தொலைவில் மையம் கொண்டு காணப்படுவதாகவும் அதன் வெளிவளைய மேகங்கள் கிழக்கு மாகாண கரையோர பகுதிகளை தொடத் தொடங்கியுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இதன் தாக்கத்தால் கிழக்கு மாகாணத்தின் பல பகுதிகளில் கனமழை பதிவாகி வருவதாகவும் காற்றின் வேகமும் அதிகரித்து வருகிறது. ஆகவே அடுத்த 48 மணித்தியாலங்கள் கிழக்கு மாகாணத்திற்கும் 72 மணித்தியாலங்கள் வடக்கு மாகாணத்திற்கும் மிகவும் முக்கியமான காலப்பகுதியாகும் என வலியுறுத்தப்பட்டுள்ளது. இதேவேளை வளிமண்டலவியல் திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தென்மேற்கு வங்காள விரிகுடாவில் உள்ள ஆழமான காற்றழுத்த தாழ்வு நிலை நேற்று பிற்பகல் 3:30 மணியளவில் மட்டக்களப்பிலிருந்து கிழக்கே சுமார் 150 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருந்ததாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. அடுத்த 24 மணித்தியாலங்களில் இந்த நிலை மேலும் வலுப்பெறும் சாத்தியம் இருப்பதால் பொதுமக்கள் அவசியமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது. சில நேரங்களில் மணித்தியாலத்திற்கு 70 கிலோமீட்டர் வேகத்தில் கடும் காற்று வீசக்கூடும் என்றும் வடமேல் மத்திய ஊவா மற்றும் மேல் மாகாணங்களில் அவ்வப்போது 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து இடியுடன் கூடிய மழை, தற்காலிக பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களால் ஏற்படக்கூடிய சேதங்களை குறைப்பதற்காக மக்கள் மிகுந்த அவதானத்துடன் செயற்பட வேண்டும் என வளிமண்டலவியல் திணைக்களம் கேட்டுக் கொண்டுள்ளது. இது இப்படி இருக்க தேசிய கட்டட ஆராய்ச்சி நிலையமும் நாட்டு மக்களுக்கு முக்கிய தகவல் ஒன்றை வழங்கியுள்ளது. அதாவது தொடர்ந்து பெய்து வரும் மழை காரணமாக கண்டி மாவட்டத்தின் உடுதும்புர பகுதிக்கும் நுவரெலியா மாவட்டத்தில் உள்ள நீல்தண்டாகின்ன மற்றும் வளப்பனை பிரதேச செயலக பிரிவுகளுக்கும் மண் சரிவு தொடர்பான சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் அறிவித்துள்ளது. அதேவேளை மண் சரிவு அபாயத்தின் 2ஆம் கட்ட எச்சரிக்கையின் கீழ் மாத்தளை மாவட்டத்தின் வில்கமு பகுதியும் நுவரெலியா மாவட்டத்தின் மதுரட்டு மற்றும் எங்குரன்கெத்த பிரதேச செயலக பிரிவுகளும் உள்ளடக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.
தற்போது நிலவும் மழையுடனான காலநிலை காரணமாக மண் சரிவுக்கான முன்னறிகுறிகள் வெளிப்பட வாய்ப்புள்ளதாகவும், நிலத்தில் விரிசல்கள் தோன்றுதல், மரங்கள் சாய்தல், திடீரென நீர்வழிகள் மாற்றமடைவது போன்ற அடையாளங்கள் காணப்பட்டால் மக்கள் உடனடியாக பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேற வேண்டும் என்றும் எச்சரிக்கப்பட்டுள்ளது. மேலும் சம்பந்தப்பட்ட பகுதிகளில் வசிக்கும் மக்கள் மிகுந்த அவதானத்துடன் செயற்பட்டு அதிகாரிகளின் அறிவுறுத்தல்களை கட்டாயமாக பின்பற்றுமாறு தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் கேட்டுக் கொண்டுள்ளது. பாதாள உலகக்குழு உறுப்பினரான கணேமுல்ல சஞ்சீவ சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் தொடர்பான விசாரணைகளில் முக்கிய சந்தேக நபர்களில் ஒருவராக கருதப்படும் இஷாரா செவ்வந்தியை அரசு பகுப்பாய்வாளரிடம் அனுப்பி முக அடையாள பரிசோதனை நடத்துவதற்காக கொழும்பு குற்றப்பிரிவு நீதிமன்ற அனுமதி கோரியுள்ளது. இந்த கோரிக்கை கொழும்பு தலைமை நீதவான் அசங்கேஸ் போதரகம முன்னிலையில் வழக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது முன்வைக்கப்பட்டது. சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்டுள்ள இஷாரா செவ்வந்தியின் தோற்றத்துடன் ஒத்தவராக கூறப்படும் நந்தகுமார் தஷி மற்றும் அவரை இந்தியாவுக்கு தப்பி செல்ல உதவியதாக சந்தேகிக்கப்படும் அஜித்குமார் ஆகியோர் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட நிலையிலேயே குற்றப்பிரிவு இந்த வேண்டுகோளை சமர்ப்பித்துள்ளது. இஷாரா செவ்வந்தி தற்போது கொழும்பு குற்றப்பிரிவின் காவலில் வைத்து விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு வருவதாகவும், அவரை அரசு பகுப்பாய்வாளர் அலுவலகத்தில் டிஜிட்டல் பிரிவுக்கு அனுப்பி நேருக்கு நேர் அடையாள பரிசோதனை மேற்கொள்ள உத்தரவிடுமாறு குற்றப்பிரிவு கோரியுள்ளது. இதனை பரிசீலித்த தலைமை நீதவான் சந்தேக நபர் இன்னும் போலீஸ் விசாரணையில் இருப்பதால் இந்நிலையில் அதற்கான உத்தரவை வழங்க முடியாது என தெரிவித்தார். சந்தேக நபரை முறையாக நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்திய பின்னர் தொடர்புடைய கோரிக்கைகளை சமர்ப்பிக்குமாறு போலீசாருக்கு அவர் அறிவுறுத்தினார். இதற்கிடையில் நீதிமன்றத்தில் முன்னிலையான நந்தகுமார் தஷி மற்றும் அஜித்குமார் ஆகியோரின் சட்டத்தரணிகள் குற்றச்சாட்டுகளை உறுதிப்படுத்த போதுமான ஆதாரங்களை போலீசார் இதுவரை சமர்ப்பிக்கவில்லை என வாதிட்டுள்ளனர். விசாரணைகளின் தற்போதைய முன்னேற்ற நிலைமை நீதிமன்றத்தின் அறிக்கையாக சமர்ப்பிக்குமாறும், சம்பந்தப்பட்ட சந்தேக நபர்களை எதிர்வரும் 9ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இலங்கையில் சமீப காலமாக சட்டவிரோத மசாஜ் நிலையங்கள் அதிகரித்து வருவது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ள நிலையில் கடந்த 2 நாட்களுக்குள் நாட்டின் பல பகுதிகளில் தொடர்ச்சியாக போலீஸ் சுற்றி வளைப்புகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. அந்த வகையில் கொழும்பின் புறநகர் பகுதியான பொரலஸ்க முகவில் இயங்கி வந்த ஒரு மசாஜ் நிலையம் போலீசாரால் சுற்றி வளைக்கப்பட்டுள்ளது. இந்த நடவடிக்கையின் போது சுற்றுலா விசாவில் நாட்டிற்குள் வந்து சட்டவிரோத செயல்களில் ஈடுபட்டதாக கூறப்படும் 2 தாய்லாந்து பெண்களும் அந்த நிலையத்தின் முகாமையாளரும் கைது செய்யப்பட்டுள்ளனர். போலீசார் தெரிவிப்பதாவது, கைது செய்யப்பட்ட தாய்லாந்து பெண்கள் 28 மற்றும் 32 வயதுடையவர்களாவர். அவர்கள் கடந்த ஆண்டு டிசம்பர் 30ஆம் தேதி முதல் இந்த ஆண்டு மார்ச் 5ஆம் தேதி வரை வழங்கப்பட்ட சுற்றுலா விசாக்களின் கீழ் நாட்டில் தங்கியிருந்ததாகவும் விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. அதேவேளை அந்த மசாஜ் நிலையத்தின் முகாமையாளராக செயல்பட்ட நபர் ராகம பகுதியைச் சேர்ந்த 28 வயதுடையவர் என அடையாளம் காணப்பட்டுள்ளார். குறித்த பெண்களின் சேவைகளை நாடி பல்வேறு பணக்கார தொழிலதிபர்கள் வந்ததாகவும், ஒருவருக்கான சேவைக்கான 10,000 முதல் 20,000 ரூபாய் வரை கட்டணம் வசூலிக்கப்பட்டதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். இதனிடையே பேலியகுடை புலுகக சந்தி பகுதியில் மசாஜ் நிலையம் என்ற பெயரில் இயங்கி வந்த மற்றொரு சட்டவிரோத விபச்சார விடுதியும் போலீசாரின் சுற்றி வளைப்புக்கு உள்ளாகியுள்ளது. பேலியகுடை போலீசாருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட இந்த நடவடிக்கையில் 5 பெண்கள் இரவு நேரத்தில் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைதானவர்களில் விபச்சாரத்தில் ஈடுபட்டதாக கூறப்படும் 4 பெண்களும் அந்த மசாஜ் நிலையத்தின் பெண் உரிமையாளரும் உள்ளடங்குவதாக போலீசார் கூறுகின்றனர். அவர்கள் வெள்ளவத்தி, கிரிமெட்டியாவு, ஹோரணே, கடவத்தை மற்றும் நேர்கொழும்பு ஆகிய பகுதியைச் சேர்ந்த 25 முதல் 40 வயதுக்குட்பட்டவர்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவங்கள் தொடர்பாக மேலதிக விசாரணைகளை பேலியகுடி மற்றும் பொரலஸ்கமு போலீசார் இணைந்து முன்னெடுத்து வருகின்றனர். நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன், தமிழ்நாட்டின் சில அரசியல்வாதிகள் தமிழீழ விடுதலை போராட்டத்தை விற்று தமிழ்நாட்டில் மட்டும் அரசியல் செய்து வந்துள்ளனர். எங்கள் மக்கள் நலனை முன்னெடுத்து போராடவில்லை என குற்றச்சாட்டு எழுப்பியுள்ளார். தனது சமூக ஊடக வலைதளத்தில் நடைபெற்ற நேரடி உரையாடலில் அவர் தமிழ்நாட்டிலிருந்து 10,000 இளைஞர்கள் இலங்கைக்கு வந்து போராட்டத்தில் உயிரிழந்திருந்தால் நீங்கள் நிச்சயம் தமிழர்களுக்காக போராடுவீர்கள் என்று நாங்கள் நம்பியிருப்போம். ஆனால் தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவரும் வீர மரணம் அடைந்த பின்னரும் நீங்கள் ஒன்றும் செய்யவில்லை என தெரிவித்துள்ளார்.
அர்ஜுனா ராமநாதன், தமிழ்நாட்டில் அரசியல் செய்வதற்கு உங்களுக்கே உரிமை. நாங்கள் எம் நாட்டை பார்த்துக் கொள்கின்றோம். சிலர் இன்னும் திரும்பி வருகிறார்கள். நிலத்தில் உலக்கையை வைத்து குத்தி பார்த்தாலும் அரிசி வரும் என்பது உறுதியில்லை. ஆனால் எங்கள் மக்கள் எப்போதும் கவனத்தில் வைத்துக் கொள்கிறார்கள் என்றார். தெஹிவளி பகுதியில் ஒரு விருந்தகம் உரிமையாளரை இலக்கு வைத்து துப்பாக்கி சூடு ஒன்று இடம்பெற்றுள்ளது. கொழும்பு தெஹிவளை மெரைன் டிரைவ் பகுதியில் நேற்று இரவு ஏற்பட்ட இந்த சம்பவத்தில் விருந்தக உரிமையாளரை நேரில் குறிவைத்து 2 நபர்கள் துப்பாக்கி சூடு நடத்தியுள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. இந்த தாக்குதலில் விருந்தக உரிமையாளர் உயிரிழந்துள்ளதாக போலீஸ் தெரிவித்துள்ளனர். காவல்துறை சம்பவத்தின் பின்னர் விசாரணை நடத்தி குற்றவாளிகளை கண்டறிய நடவடிக்கை எடுத்து வருகிறது. கொழும்பு கண்டி பிரதான வீதியில் பல்பாத பகுதியில் நேற்று பிற்பகல் 2 பேருந்துகளும் ஒரு டிப்பர் வாகனமும் மோதி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளதுடன் 10 பேர் காயமடைந்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. காயமடைந்தவர்கள் டிப்பர் வாகனத்திலும் 2 பேருந்துகளிலும் பயணித்திருந்ததாகவும் அவர்களே உடனடியாக கேகாலை மற்றும் மாவநில வைத்தியசாலைகளுக்கு சேர்க்கப்பட்டுள்ளதாக அந்நியத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். கைது செய்யப்பட்டிருந்த முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தாவை பிணையில் விடுதலை செய்ய நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது. இது தொடர்பான உத்தரவை கம்பஹா நீதவான் நீதிமன்றம் நேற்று பிறப்பித்துள்ளது. 2001ஆம் ஆண்டு தனிப்பட்ட பயன்பாட்டிற்காக ராணுவத்தால் வழங்கப்பட்டதாக கூறப்படும் துப்பாக்கி ஒன்று 2019ஆம் ஆண்டு திட்டமிட்ட குற்றவாளியான மகாந்துர மதோஷ் தொடர்பான விசாரணையின் போது கண்டுபிடிக்கப்பட்டிருந்தது. இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய மேலதிக விசாரணைகளுக்காக கடந்த மாதம் 26ஆம் தேதி டக்ளஸ் தேவானந்தா குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினால் கைது செய்யப்பட்டிருந்தார். இதேவேளை தற்போது வெலிக்கடை சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள முன்னாள் அமைச்சர் ஜான்சன் பெர்னாண்டோ மற்றும் அவரது 2 மகன்கள் உட்பட 5 சந்தேக நபர்களை எதிர்வரும் ஜனவரி 23ஆம் தேதி வரை மீண்டும் விளக்கமறியலில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்த சந்தேக நபர்கள் நேற்று வத்தளை நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட போது இந்த உத்தரவு வழங்கப்பட்டுள்ளது. கூட்டுறவு மற்றும் உள்நாட்டு வர்த்தக அமைச்சராக ஜான்சன் பெர்னாண்டோ பதவி வகித்த காலப்பகுதியில் சத்தோச நிறுவனத்திற்கு சொந்தமான லொரி ஒன்றை முறைகேடாக பயன்படுத்தியதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பிலேயே அவர்கள் கைது செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. எதிர்வரும் 15ஆம் தேதி பொங்கல் தினத்தன்று ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க யாழ்ப்பாணத்திற்கு உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொள்ள உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த விஜயத்தின் போது வடபகுதியில் நீண்ட காலமாக நிலுவையில் உள்ள காணி விடுவிப்பு நடவடிக்கைகள், மூடப்பட்ட வீதிகளை மீண்டும் திறப்பது மற்றும் தைட்டி திச விகாரை தொடர்பில் எழுந்துள்ள பிரச்சினைகள் உள்ளிட்ட முக்கிய விடயங்கள் குறித்து ஜனாதிபதி கவனம் செலுத்துவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. அத்துடன் யாழ்ப்பாணத்தில் நடைபெறவுள்ள தைப்பொங்கல் விழா நிகழ்விலும் ஜனாதிபதி கலந்து கொண்டு மக்களுடன் இணைந்து விழாவை கொண்டாடுவார் எனவும் தெரிவிக்கப்படுகிறது. இதேவேளை தைப்பொங்கல் எனும் தமிழர் பாரம்பரிய திருநாளை முன்னிட்டு இலங்கை ஜனாதிபதி ஒருவர் யாழ்ப்பாணத்திற்கு நேரடியாக விஜயம் செய்வது இதுவே முதல் தடவையாகும் என்பதும் குறிப்பிடத்தக்கதாகும். இது இப்படி இருக்க தித்வா சூறாவளியால் முழுமையாக வீடுகளை இழந்த குருநாகல் மாவட்ட மக்களுக்காக புதிய வீடுகளை நிர்மாணிக்கும் பணிகள் மற்றும் இழப்பீடு வழங்கும் நிகழ்வு கொப்பேகனே விதிகுலிய பகுதியில் நடைபெற்றது. அந்த நிகழ்வில் உரையாற்றும் போதே ஜனாதிபதி இந்த கருத்துக்களை முன்வைத்தார். அனர்த்தத்துக்கு பின்னர் மக்களின் வாழ்க்கையை மீட்டெடுக்கும் நோக்கில் முன்னெடுக்கப்படும் ரீபில்டிங் ஸ்ரீலங்கா தேசிய வேலைத்திட்டத்தின் முக்கிய பகுதியாக செயல்படுத்தப்படும் ப்ராஜெக்ட் 5 மில்லியன் திட்டத்தின் கீழ் நிக்கவிரட்டிய கொப்பேகனே, ரஸ்நாயக்கபுர, கொட்டவெகர, பன்னல, பிங்கிரிய, மகவு மற்றும் பாரியபுல ஆகிய பிரதேச செயலக பிரிவுகளில் அனர்த்தங்களால் முழுமையாக சேதமடைந்த வீடுகளுக்கு பதிலாக அதே இடத்தில் புதிய வீடுகள் நிர்மாணிக்க அனுமதி பெற்ற குடும்பங்களுக்கு வீடுகள் கட்டும் பணிகளும் நிதி இழப்பீடுகளும் வழங்கப்பட்டன. பேரழிவிலிருந்து நாடு மீள நீண்ட காலம் எடுக்கும் என சிலர் எதிர்பார்த்திருந்த போதும் குறுகிய காலத்திலேயே கணிசமான அளவில் நாட்டையும் மக்களின் வாழ்வாதாரத்தையும் மீட்டெடுக்க அரசாங்கம் முடிந்துள்ளதாக ஜனாதிபதி குறிப்பிட்டார். இந்த முயற்சியில் தைரியத்துடனும் அர்ப்பணிப்புடனும் செயற்பட்ட முப்படையினர், அரசு அதிகாரிகள் மற்றும் அனைத்து பங்களிப்பாளர்களுக்கும் ஜனாதிபதி தனது நன்றிகளையும் பாராட்டையும் தெரிவித்தார். மேலும் எதிர்காலத்தில் ஏற்படக்கூடிய எந்த ஒரு இயற்கை அனர்த்தத்தையும் எதிர்கொள்ளும் திறன் கொண்டு நாடாக இலங்கையை உருவாக்க வலுவான பொருளாதார அடித்தளத்தை அமைப்பதற்காக அனைவரும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அழைப்பு விடுத்துள்ளார். மேலும் புதிய கல்வி மறுசீரமைப்பு திட்டத்தை எந்த காரணத்திற்காகவும் இடைநிறுத்தப் போவதில்லை என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். ரீபில்டிங் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தின் கீழ்
அனர்த்தங்களால் முழுமையாக சேதமடைந்த வீடுகளுக்கான இழப்பீடு வழங்கல் மற்றும் புதிய வீடுகள் கட்டும் ஆரம்ப நிகழ்வு அனுராதபுரத்தில் நடைபெற்றது. அந்த நிகழ்வின் உரையாற்றும் போதே ஜனாதிபதி இந்த கருத்தை வெளிப்படுத்தினார். அவர் மேலும் கூறுகையில், கல்வி மறுசீரமைப்பு தொடர்பில் நீண்ட காலமாக பல்வேறு கருத்தாடல்கள் இடம்பெற்று வந்ததாகவும் தற்போதைய அரசாங்கம் புதிய மறுசீரமைப்பு நடவடிக்கைகளை தொடங்கியதுடன் அதற்கு எதிராக அவதூறுகளும் அவமதிப்புகளும் திட்டமிட்ட வகையில் பரப்பப்படுவதாகவும் தெரிவித்தார். அர்த்தமற்ற காரணங்களை முன்வைத்து கல்வி மறுசீரமைப்பை தடுக்க சில குழுக்கள் தீவிர முயற்சியில் ஈடுபட்டு வருவதாகவும், யார் என்ன விமர்சித்தாலும் இந்த கல்வி மறுசீரமைப்பு பயணம் நிறுத்தப்படாது என்றும் அவர் வலியுறுத்தினார். இதனிடையே 2025ஆம் ஆண்டு இலங்கை வரலாற்றின் பொருளாதார முன்னேற்றங்களை பதிவு செய்த முக்கிய காலப்பகுதியாக அமைந்துள்ளதாகவும் ஜனாதிபதி குறிப்பிட்டார். அரசு வருமானம் அதிகரித்ததுடன் வரவு செலவு திட்டத்தில் ஏற்பட்டுள்ள குறைந்தளவான துண்டு விழும் தொகை 1977ஆம் ஆண்டுக்கு பின்னர் காணப்பட்டு மிக குறைந்த நிலையாக இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். மேலும் சுற்றுலாத்துறையில் ஏற்பட்ட உயர்வும் அதனூடாக கிடைத்த அதிக வருவாயும் நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு ஆதரவாக அமைந்த காலகட்டத்திலேயே தித்வா புயல் தாக்கம் ஏற்பட்டதாக அவர் சுட்டிக்காட்டினார். இத்தகைய சூழ்நிலைகளில் இயற்கை அனர்த்தங்களை எதிர்கொள்ளும் மனப்பாங்கும் தயார் நிலையும் நாட்டுக்கு அவசியம் எனவும் அதனை அரசாங்கம் உறுதியாக முன்னெடுக்கும் என்றும் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தெரிவித்தார். இது மட்டுமல்லாது புதிய கல்வி மறுசீரமைப்பு திட்டத்தை எக்காரணத்தை கொண்டும் நாம் நிறுத்தப் போவதில்லை என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். ரீபில்டிங் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தின் கீழ் அனர்த்தம் காரணமாக முழுமையாக சேதமடைந்த வீடுகளுக்கான இழப்பீடு வழங்குதல் மற்றும் புதிய வீடுகளை நிர்மாணித்தல் ஆரம்ப நிகழ்வு அனுராதபுரத்தில் நடைபெற்றது. நிகழ்வில் உரையாற்றும் போது இதனை குறிப்பிட்டார். மேலும் அவர் கூறுகையில், நீண்ட காலமாக கல்வி மறுசீரமைப்பு தொடர்பில் பலவாறான கருத்தாடல்கள் இருந்தது. நாங்கள் அந்த புதிய கல்வி மறுசீரமைப்புக்கு கை வைத்தது மாத்திரம்தான். அவதூறுகளும் அவமதிப்புகளும் செயற்படுகின்றன. மேலும் அர்த்தமற்ற காரணங்களை முன்வைத்து கல்வி மறுசீரமைப்பை நிறுத்துவதற்கு பாரிய முயற்சியில் ஈடுபட்டுள்ளனர். யார் என்ன சொன்னாலும் புதிய கல்வி மறுசீரமைப்பை நிறுத்தப் போவதில்லை. இலங்கை வரலாற்றில் 2025ஆம் ஆண்டிலேயே பொருளாதாரத்தின் பல அபிவிருத்திகளை பெற்றுக்கொண்ட சந்தர்ப்பமாகும். அரசாங்கத்தின் வருமானம் அதிகரிப்பு மற்றும் வரவு செலவு திட்டத்தின் குறைந்தளவான துண்டு விழும் தொகை 1977ஆம் ஆண்டுக்கு பின்னர் ஏற்பட்ட குறைந்தளவான துண்டு விழும் தொகையாகும். அத்தோடு அதிகளவான உல்லாச பயணிகளின் வருகை அதிகமான வருவாயை பெற்றுக்கொண்டு பொருளாதாரத்தின் அபிவிருத்தியை கைப்பற்றிய சந்தர்ப்பத்திலேயே தித்வா எம்மை தாக்கியது. அவ்வாறான இயற்கை அனர்த்தங்களும் முகம் கொடுக்கும் நிலையை நாம் கொண்டிருக்க வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார். கல்வி அமைச்சர் பிரதமர் ஹரிணி அமரசூரியவுக்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணையை ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சி ஆதரிக்கப் போகிறது என்று கட்சியின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச எம்பி தெரிவித்துள்ளார். ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் நாட்டின் கல்வி கட்டமைப்பை மேலும் சீர்குலைக்கு இடமளிக்க முடியாது என்பதே கட்சியின் நிலைப்பாடு என கூறினார். கல்வித்துறையில் தற்போது நிலவும் பிரச்சினைகள் மாணவர்கள் மற்றும் கல்வி நலனுக்காக பரபரப்பான சூழ்நிலையை உருவாக்கியுள்ளது. இதனை கருத்தில் கொண்டு நம்பிக்கையில்லா பிரேரணைக்கு கட்சி ஆதரவு வழங்கும் முடிவை எடுத்துள்ளது என்று நாமல் ராஜபக்ச எம்பி குறிப்பிட்டார். அதே நேரம் பிரதமர் மற்றும் தொடர்புடைய தரப்புகளுடன் உரையாடலும் நடைபெற்றுள்ளதாகவும் கல்வி முறையை பாதுகாப்பதற்கான பொறுப்புடன் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் வலியுறுத்தினார். இத்துடன் அதிரடியின் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. எமது செய்தி தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்டில் பதிவிடுங்கள். மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள எமது அதிரடி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.